நேரம் மற்றும் இடத்தின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட தகவல் களத்தை அணுகக்கூடியதாக இதயம் இருக்கிறது. மின்முனைகள் வாயிலாக EEG எனப்படும் மூளை அலைகளை அளவிடும் சோதனை, இதய அதிர்வுகள் மற்றும் தோல் கடத்துத்திறன் போன்ற அளவீடுகள் மக்களுக்கு செய்யப்பட்டு அனைத்து தகவல்களும் கணினியின் மூலம் சேகரிக்கப்படுகின்றன. பின் கணினி அவர்களுக்கு ஒரு படத்தை காண்பிக்கிறது. அந்த படங்கள் பல்வேறு வகையான உணர்ச்சிகளையும் அந்த உணர்ச்சிகளின் தீவிரத்தையும் தூண்டக்கூடியவையாக இருக்கும். ஒரு பாம்பு திரையை தாக்குவதைப் போல அல்லது கெட்டவர்கள் ஒரு பெண்ணின் கழுத்தின் மீது ஒரு கத்தியை வைத்திருப்பது போல மோசமான அல்லது பதற்றத்தை ஏற்படுத்தும் இவ்விதமான படங்கள் மக்களை பாதிக்கிறது. மறுமுனையில் இயற்கை காட்சிகள், பூக்கள், முயல்கள், இதுபோன்ற விஷயங்கள். எனவே கணினி தோராயமாக 2 எதிர்நிலைகளில் இருந்து ஒரு படத்தை தேர்ந்தெடுக்கும். எனவே கணினி அதை செய்கிறது. அதற்கு தரவு சேகரிக்கப்படும் வரை படம் என்னவாக இருக்கும் என்று கூட தெரியாது. நாங்கள் அறிந்து கொண்டது என்னவெனில், உடலில் எதிர்காலத்தை பற்றிய உள்ளுணர்வை முதலில் அறியக்கூடியதாக இருப்பது இதயமே ஆகும். இதயம் நரம்பு மண்டலத்தின் வழியாக மூளைக்கு அளவிடக்கூடிய வகையில் ஒரு வித்தியாசமான சமிக்ஞையை அனுப்புகிறது. படம் திரையில் வரும் முன்பே அது உண்மையில் எதிர்வினையாற்றுகிறது. அது சோதனை அல்லது நெறிமுறைக்கு சார்பில்லாதது. இது அழைப்புக்கு முன்பே முதலில் பதிலளிக்க வருபவரை போன்றது. ஆம்,